எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், தளபதியை பற்றி, எங்கள் தலைவரை பற்றி அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் தன் உயிரை துச்சமென மதித்து தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்த, ஓடும் ரயில் முன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கலைஞருடைய மகன்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மனிதரை ஒப்பீடு செய்கிற போது எடப்பாடி பழனிசாமி யார்? 25 வயசுல விசா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி முடிவு இருந்திருப்பார். விசாவில் கொடுமையில இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பொட்டியல்ல வேலை பார்த்தார் யாருக்கும் தெரியாது. பயங்கரமா திட்டுறாரு. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலிலே விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. இவனுங்களெல்லாம் இப்படி அடிச்சாதான் திருந்துவானுங்க. அப்பயும் திருந்த மாட்டாங்க திமுக குடும்பம். ஆனா இப்படி அடிச்சாதான் அவங்களுக்கு உரைக்கும். அதிமுக தொண்டர்களும் இதை தான் ரசிக்கிறாங்க. இப்படி இறங்கி அடிங்கய்யா, நாங்க உங்க கூட இருக்கோம்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மொத்த அதிமுக தொண்டர்களும் மொத்த பேரும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அணி திரண்டு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி போட்டு துவச்சிட்டு இருக்காரு. அந்த டோப்பா தலையனுக்கு ஒரு மிதி, இந்த பால் டப்பா இருக்கிறான்ல அவனுக்கு ஒரு மிதி, போற போகல எவன் வந்தாலும் பாக்குறது இல்ல, தூக்கி போட்டு மிதிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு தான் இருக்கிறார் என்பது நமக்கு இப்ப தெள்ள தெளிவாகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று செய்த ஒரு சம்பவத்தால இன்றைக்கு அறிவாலயத்துல அடப்பெடுக்கக்கூடிய அத்தனை பேருமே பொங்கி வந்துட்டானுங்க. குறிப்பா ஆராசா, ஆர்.எஸ். பாரதி, அப்புறம் நம்ம பால்டாயில் சின்னதத்தி இருக்கு இல்லைங்களா, இது வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறை சொல்வதற்கு, குதிரை எடுப்பதற்கு வந்து விட்டானுங்க. இதுல நம்முடைய ஆர்.எஸ். பாரதி அறிவாலய ஏட்டையா இருக்கான்ல, அவரு என்ன சொல்றாருனாக்க, எங்க மு.க. ஸ்டாலின் யாரு தெரியுமா? அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்தாரே கருணாநிதி, அவருடைய புள்ள. ஏய், மு.க. ஸ்டாலின் தலை வச்சு படுத்தானா சொல்லு, கருணாநிதி தலை வச்சு படுத்தான், அவனுடைய புள்ள மு.க. ஸ்டாலின் எல்லாம் சொல்லாத. அப்ப அப்பம் பேர சொல்லித்தான் இவனை அடையாளப்படுத்தணுமா நீங்க? இன்னைய வரைக்கும் அதான சொல்லிட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். அதான எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. யோ, நீ உன் அப்ப இன்சில வச்சுக்கிட்டு வந்தையா, நான் யாருடைய தயவுலும் இல்லாம சொந்தமா உழைச்சு இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைய வரைக்கும் அதான சொல்றாரு. மு.க. ஸ்டாலின் தலை வச்சு படுத்தானா சொல்லு, கருணாநிதி தலை வச்சு படுத்தது ஏன் சொல்ற? ட்ரெயினே வரலையாமே அன்னைக்கு. ட்ரெயின் வராத தண்டவாளத்துல போய் எதுக்கியா கருணாநிதி போய் தலையை வச்சு படுத்தாரு? ஏன்னா ட்ரெயின் வரலன்னு அவருக்கு தெரியும். இதையெல்லாம் ஒரு புகழ்ச்சின்னு கொண்டு வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொரோனா டைம்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்தித்ததால வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை, துர்கா ஸ்டாலின் ஒரு வாரம் பேசல, இதையெல்லாம் சொல்றாங்க அந்த ஆர்.எஸ். பாரதி. இப்ப என்ன, இப்ப ஸ்டாலின் பொண்டாட்டி ஸ்டாலின் கூட ஒரு வாரம் பேசல, அதுக்காக ஓட்டு போடணுமா ஸ்டாலினுக்கு? அப்ப இப்படித்தானே கேட்கணும், நாங்க இப்படித்தானே கேட்க சொல்ல வைக்கிறீங்க நீங்க. அப்ப இதான் ஒரு விஷயம் நான் பிரஸ் மீட்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் மட்டும் இல்லாம போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போறானுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 3 பேரை கொலை செய்த கொலை வழக்கில் இருந்த குற்றவாளி. திமுகவினுடைய கொலை வழக்கு லிஸ்ட் எடுக்கலாமா? சொல்லு, திமுகவினுடைய கொலை வழக்கு லிஸ்ட் எல்லாம் எடுக்கலாமா? நான் பட்டியல் போடவா? பால் மலர் தெரியுமா? பால் மலர், கே நகர் மகளிர் அணி தலைவர் பால் மலர் தெரியுமா? ஸ்டாலினுடன் நெருக்கமாக பழகக்கூடியவர் அந்த பால் மலர் அவர்கள் 2008 ஜூலை 3 கருணாநிதி பிறந்த நாளுக்கு மதுரைக்கு வந்திருக்காங்க ஃபேமிலியோட. இந்த மாதிரி கருணாநிதிக்கு பிறந்த நாள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பால் மலர் அவருடைய கணவனை அங்கேயே விட்டுட்டு, எப்படி கணவனை மதுரையிலே கணவனையும் 2 குழந்தைகளையும் விட்டு இங்க சென்னைக்கு வராங்க. அடிக்கடி கருணாநிதி வீட்டுக்கு போகக்கூடியவர் தான் இந்த பால் மலர். ஸ்டாலினுடன், மு.க. ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருந்த நபர் தான் இந்த பால் மலர். அப்போ அன்னைக்கு காலையிலேயே, அதாவது 2008 ஜூலை 3 அன்னைக்கு காலையிலே கருணாநிதி பிறந்தநாளை பார்ப்பதற்கு கோபாலபுரம் போறாங்க. மு.க. ஸ்டாலின் எல்லாம் சந்திக்கிறாங்க, சந்திச்சு பேசுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க புருஷங்கிட்ட கடைசியா பேசுறாங்க. அதுதான் அவங்க பேசுனது. அவரு கடைசியா யாரு கூட தரமா கார்ல ஏறி போனாங்க? அன்பகம் கலை மற்றும் தனசேகர், இவங்களும் திமுக தான், மு.க. ஸ்டாலினுடைய ஆட்கள். இவங்க கூட தான் கடைசியா கார்ல ஏறி போறாங்க இந்த பால் மலர். அப்ப அடுத்த நாள் 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க கான்டாக்ட் இல்ல, போன் இல்ல, எதுவுமே இல்லைன்னு புருஷன் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு வந்து காவல்துறை இதுல புகார் அளிக்கிறாரு. மணிமங்கலத்துல, அதாவது படப்பை அருகே, சென்னை அவுட்ரு, அங்க ஒரு மூட்டையில கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டு ஒரு சாக்கு மூட்டையில கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்ப அந்த கொலைக்கு காரணம் யார்? மதுரையில கணவரோடு பிள்ளைகளோடு மதுரைக்கு வந்த அந்த பால் மலரை கருணாநிதி பிறந்தநாளை காரணம் காட்டி அங்கே சென்னைக்கு வர வைத்தது யார்?
ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமான அந்த பால்மலர் அன்றைக்கு ஃபுல்லா அங்க இருந்துட்டு ஈவினிங் தான் கிளம்பி போறாங்க. அவரை கூட்டிட்டு போனது திமுக காரனான அன்பழகன் கலையும் தனசேகரனும் தான். இவங்க ஸ்டாலினுக்கு நெருங்கிய நபர். அவங்க கூட தானே கடைசியா போனாங்க. அப்ப அவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க? இவங்க 2 பேரும் அந்த பால்மலரை என்ன பண்ணாங்க? ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களை இவங்க அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள். அப்போ ஸ்டாலின் ஏதாவது பண்ண சொன்னாரா? இப்படி பல கேள்வி எழும்புது இல்ல. அடுத்த திமுக ஆட்சி வருது. அந்த திமுக ஆட்சியில அப்படியே அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. அமுக்கி அந்த வழக்கே இல்லாம பண்ணிட்டாங்க இந்த திமுக காரணங்க. இப்ப அந்த பால்மலரை கொண்டது யாருங்க? RS பாரதி ஏட்டையா? உங்களால சொல்ல முடியுமா? அடுத்து தா கிருஷ்ணன் தெரியுமா? தா கிருஷ்ணன் 2003 ஞாபகம் இருக்கா? தா கிருஷ்ணனை திமுக காரணங்க, திமுகவை சார்ந்த கூலிப்படையினர் வெட்டி கொள்றாங்க. அத பிரபாகரன்ற ஒரு சாட்சி பாக்குறான். அவங்க வெட்டி கொள்றது அவங்க திமுக காரங்க. அவங்க நல்லா தெரியுது திமுக ஏன் இங்க நிக்கிறாங்கன்னு பார்த்தா எதிரில ஒரு வயதான நபர் காலங்காத்தாலே வராரு, வாக்கிக்கு வராரு, அவரை வெட்டி கொள்றானுங்க. அதை நேர்ல பாக்குறாரு, அவங்க தப்பிச்சு வர்றானுங்க. அதுல ஒருத்தவங்க சொல்றான் சம்பவத்தை முடிச்சா நம்ம அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. புரியுதுல? அதுக்கப்புறம் அந்த பிரபாகர் 22வது சாட்சியாக அந்த தாக்கு ரிட்டர்ன் கொலை வழக்குல சேர்க்கப்படுகிறார். அவர் அதிமுகவை சார்ந்தவர். காவல்துறை நம்புது இவர் பிறர் சாட்சியா மாற மாட்டாரு. ஆனா அழகிரி குரூப் அப்படியே அந்த பிரபாகர் என்பவரை கடத்தி கொண்டு போயிட்டு அவருடைய பிள்ளைய கொண்டு போய் கடத்தி வச்சுட்டாங்க. கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு அப்புறமா அழகிரி வீட்டுக்கு இந்த பிரபாகர் என்பவரை தூக்கிட்டு போறாங்க. வேன்ல தூக்கிட்டு போனோடனே அங்க உயர் அதிகாரி காவல் அதிகாரிகள் முன்னிலையில இவர் மிரட்டப்படுகிறார். உன் புள்ள எங்க கிட்ட தான் இருக்கு, உன் புள்ள உயிர் வேணுமா அல்லது இந்த வழக்கு தான் உனக்கு முக்கியமா, நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொன்னோடதான் அவர் பிறர் சாட்சியாக மாறுகிறார். அப்ப அந்த தா கிருஷ்ணன் கொலை வழக்கை பற்றி பேசுவோமா? இத்தனைக்கும் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அந்த தா கிருஷ்ணன். அந்த கொலை வழக்கை பத்தி பேசுவோமா? அதுல அழகிரிக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது. சரியாக விசாரித்திருந்தால் அழகிரி உள்ள போயிருப்பாரு. அப்ப அவரை காப்பாத்தி விட்டது யாரு? இத பத்தி பேசுவோமா? லீலாவதி தெரியுங்களாங்க? லீலாவதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேயர் மதுரையில. அந்த லீலாவதியை வெட்டி கொண்டது யார்? திமுகவினர். அழகிரியினுடைய ஆதரவாளன். அந்த கொலை வழக்கை பத்தி பேசுவோமா? சாதிக் பாஷா தெரியுமா? சாதிக் பாஷா கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய சாதிக் பாஷா. அவர் யார் தெரியுமா? ராசாவினுடைய பினாமி, PA எப்படினாலும் சொல்லிக்கலாம். ராசாவிற்கு நெருங்கிய நபர், ராசாவினுடைய பினாமி. இவரு 2011 தற்கொலை செய்து கொள்கிறார். 2G வழக்கு விவகாரம் பெரிதான பிறகு தற்கொலை செய்து கொள்கிறார். அது எப்படிங்க? இவ்வளவு நாள் தற்கொலை செய்து கொள்ளாதவன் 2G வழக்கு வரும்போது மட்டும் அந்த சாதிக் பாஷா தற்கொலை பண்ணிக்கிறாரு. உங்க கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய வைகோவே சொல்லியிருக்கிறாரு சாதிக் பாஷா மரணத்துக்கு காரணம் இந்த திமுக 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 திமுக. நாங்க சொல்ல, உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய வைகோ சொல்கிறார். அப்போ இத பத்தி என்ன சார் சொல்றீங்க? இந்த கொலையை பத்தி பேசலாமா? RS பாரதி அவர்களே, தினகரன் தெரியுங்களா? தினகரன் ஒரு நாளிதழ் இருக்கு. அந்த தினகரன் நாளிதழ மதுரையில அந்த தினகரன் நாளிதழ கொளுத்தி 3 பத்திரிகையாளர் இறந்து போறாங்க. அந்த பத்திரிகை ஏன் கொளுத்தப்படுது தெரியுமா? AC நீல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துது. கருணாநிதிக்கு பிறகு தலைமை பதவிக்கு யாரு சரி அப்படின்னு கருத்து கணிப்பு நடத்தும் போது அதுல 72% யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வெறும் 2% அழகிரிக்கும் 2% கனிமொழிக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதனால வெகுண்டு எழுந்த அழகிரி தன்னுடைய அடியாட்களை வச்சு அந்த தினகரன் அலுவலகத்துல பெட்ரோல் குண்டு வீசி அதுல 3 பத்திரிகையாளர்கள் உயிரிழக்கிறாங்க. அந்த கொலை வழக்கை பத்தி பேசுவோமா? RS பாரதி அவர்களே, பேசுவோமா அதை பத்தி? அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் விவகாரம் தெரியுமா? கருணாநிதி ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார். கருணாநிதி ஒழிகன்னு ஒரு மாணவர் கோஷம் போடுகிறார். அடுத்த நாள் அந்த மாணவர் காணாமலாகி பிணமாக மீட்கப்படுகிறார். கடைசியில அவனை பெத்த அந்த தாய் தந்தையர்களே இது ஏன் பிள்ளை இல்லைன்னு கையெழுத்து போட்டுட்டு போனாங்க. இந்த கொலையை பத்தி பேசுவோமா? RS பாரதி, யார் மீது கொலை குற்றச்சாட்டு சாட்டுறீங்க? நீங்க ஒருத்தவனை இப்படி கைது காட்டுறதுக்கு முன்னாடி மீதி 4 பேர்களும் உங்களை நோக்கி நீட்டு இருக்கிறத மறந்துடாதீங்க. அப்போ கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் இருக்கான். ஏன் RS பாரதி இத்தனை கொலை வழக்கை நாங்க தோண்டி எடுக்கட்டுமா? பேசலாமா இந்த கொலை வழக்குகளை பத்தி? அப்போ இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை பற்றியோ சட்ட ஒழுங்கு பற்றி பேசுவதற்கோ கூலி கூட அருகதையற்ற நபர்கள் இந்த திமுகவினர். அதனால அறிவாலய ஏட்டையா கொஞ்சம் அடக்கி வாசி, வயசான காலத்துல எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத, நிம்மதியா பத்திரமா இருந்துக்கோ. புரியுதா? பயங்கரமா திட்டுறாரு. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலிலே விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு?
உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு, பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால் டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால் டாயிலே பார்த்துக்கிட்டு இருக்க, குறி பால் டாயிலே இருக்கு அவருக்கு. அடுத்ததாக நம்ம உல்லாச நிதி, இவர் வந்து எப்பவுமே நைட் 2 மணிக்கு என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் பகல்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் நைட்ல தான் இவருடைய வாழ்க்கையே. அந்த இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது வந்து இந்த உல்லாச நிதிக்கு தான் ஏற்றது. ஏன்னா விடிய விடிய போதையை போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல யாராவது அவுத்து போட்டுக்கிட்டு காட்டுவாங்களா, யாராவது தொடையை காட்டிக்கிட்டு நிற்பாங்களான்னு லெக் பீஸுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைந்த அதை சொல்லி அந்த நாயை வந்து நான் கேவலப்படுத்த விரும்பல. இவர் நாக்க தொங்க போட்டு அலைஞ்சுக்கிட்டு இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி காலுக்கு நடுவுல போனாரு அப்படின்னு இவர் வந்து விமர்சனம் பண்றாரு. ஆனா இவர் தான் யார் யாரெல்லாம் காலை காட்டுவாங்க, யார் யாரெல்லாம் தொடையை காட்டுவாங்கன்னு இவர் தான் இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது விடிய விடிய. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசி கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருனாக்க, எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பால் டாயில் அப்படின்றாரு, அவரு தான் பால் டாயில் பழனிசாமி, அதை ஏன் என்ன பார்த்து பால் டாயில்னு சொல்றாருன்னு தெரியல அப்படின்னு இவருக்கு தெரியாதாமா, தெரியலன்னு இவர் சொல்றாரு. நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. அந்த வீடியோவுல கௌதமி உட்காந்துருக்காங்க, துர்கா ஸ்டாலின் உட்காந்துருக்காங்க, நயன்தாரா வராங்க. அவங்க நேரா போயிட்டு கௌதமி கிட்ட மட்டும் பேசுறாங்க. பக்கத்துல இருந்த துர்கா ஸ்டாலின் அவங்களும் கண்டுக்கல. துர்கா ஸ்டாலினும் பேய் அரைஞ்ச மாதிரி இப்படி மூஞ்ச வச்சுட்டு இப்படி இருக்கு. திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஏன் பால் டாயில் குடிச்சீங்கன்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க. எதுக்குமா நயன்தாரா வந்தப்ப நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்த, ஏமா நல்லா இருக்கியாமா அப்படின்னு விசாரிக்க வேண்டியதுதாமா அப்படின்னு உங்க அம்மா கிட்ட கேளு. நீ எதுக்கு பால் டாயில் குடிச்சுன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. புரியுதா உதய் சார்? அப்போ எப்படி தெரியாது, ஒண்ணும் தெரியாத பாப்பா இவரு, வாயில விரல வச்சாலும் கடிக்க மாட்டாரு. எதுக்கு சொல்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியலையாமா. இவர் சொல்றாரு, யாரு காலை பிடிச்சி நான் வந்து எனக்கு பழக்கம் இல்லை, யாரு காலை பிடிச்சி நான் பதவி வாங்கல அப்படின்னு சொல்றாரு உதயநிதி. அப்புறம் எப்படிங்க பதவி வாங்கினீங்க? தெரு தெருவா போய் போஸ்டர் ஓட்டினீங்களா, திமுக கொடி கட்டினீங்களா, திமுக பேனர் வச்சீங்களா, அல்லது எங்கேயாவது படுத்து உறங்கி கிடைக்கிறத உண்டு இந்த இயக்கத்துக்காக நீங்க உழைச்சீங்களா? உன் அப்பனுக்கு நீ பிறந்துட்ட, அவ்வளவுதான். உன் தாத்தனுக்கு உங்க அப்பா பிறந்தனா உன் அப்பனுக்கு நீ பிறந்துட்ட, அவ்வளவுதான். வேற என்ன தகுதி இருக்கு உனக்கு திமுகவுல தலைமை பொறுப்பு வருவு இருக்கு? ஒரு தகுதி சொல்லு. நான் இந்த கட்சிக்காக இவ்வளவு உழைத்திருக்கிறேன், எனக்கு அதனால இந்த பதவி கொடுத்தது நியாயம் தானே ஒரு காரணம் சொல்லு. நீ கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தது மட்டும்தான் உன்னுடைய தகுதியை தவிர உண்மையான சனாதனம் இதுதான். பிறப்பால ஒருவனை வந்து அடையாளப்படுத்துவதுதான் சனாதனம்னா உண்மையாகவே திமுகவினர் தான் சனாதனவாதிகள். ஆனா வெளியில வந்து இவங்க சனாதனத்தை ஒழிக்க போறோம்னு இவனுக்கு சொல்லிட்டு தெரிவானுங்க. புரியுதுங்களா? அப்போ இவனுங்களை தாண்டி அந்த தலைமை பொறுப்புக்கு வேற யாருமே திமுகவுல இருந்து வர முடியாது. இவனுங்க சொல்றானுங்க அதிமுக சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து வந்தாருன்னு சொல்றாங்க. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து அப்போதைய அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவரின் காலில் தான் விழுந்தாரு. உங்களை மாதிரி போற வர பொண்ணுங்க காலெல்லாம் விழல. போற வர பொண்ணுங்களுக்காகலாம் உங்களை மாதிரி பால் டாயில் குடிக்கல. உங்களை மாதிரி ரெசார்ட்டுக்கு விதவிதமான நடிகைகளை அழைத்து கொண்டு போகவில்லை. உங்க அப்பனை மாதிரி செய்தி வாசிப்பாளரை ரோட்டுல யாரையும் துரத்திக்கிட்டு போகல. உங்க தாத்த மாதிரி 3 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போற இடத்துக்குலாம் ஊருக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு இல்ல, மனைவி இணைவி துணைவி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உன்னுடைய இந்த வாய் சவடால்கள்லாம் இங்க வந்து பேசாதீங்க. பால் டாயில் உங்களை எல்லாம் கிழித்து அங்குலம் அங்குலமாக தொங்க விட்டு விடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரியுதுங்களா? இவருக்கு தெரியலையாப்பா, அப்படி போற போகல பால் டாயின் என்ன ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. உங்க மம்மிகிட்ட போய் கேளுங்க, நயன்தாரா கிட்ட ஏன் பேசாம மூச்சத்துக்கிட்டு உம்முன்னு வச்சதான்னு உங்க மம்மிகிட்ட கேளுங்க. அப்ப தெரியும் நீ பால் டாயில் குடிச்சியா இல்லையான்னு. சரியா? அடுத்ததாக ஆராசா ஒரு மேடையில சொல்றாரு, எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மனிதரை ஒப்பீடு செய்கிற போது எடப்பாடி பழனிசாமி யார்? 25 வயசுல விசா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி முடிவு இருந்திருப்பார். விசாவில கொடுமையில இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பொட்டியல்ல வேலை பார்த்தார் யாருக்கும் தெரியாது. எங்க மு.க. ஸ்டாலின் யார் தெரியுமா? அவருடைய கால் தூசுக்கு நீங்கள் சமமாவீர்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? எங்கள் மு.க. ஸ்டாலின் 25 வயதில் மிசா சிறையில் ஆடிக்கொண்டிருந்த போது, மிசா சிறையில் போராடி கொண்டிருக்கும் போது நீங்கள் புளியாங்கொட்டை உடைத்து புளியாங்கொட்டை எடுத்துட்டு புளி வித்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவருடைய தொழிலை வைத்து இழிவுபடுத்துவது என்பதுதான் சாதிய மனோநிலை. அது திமுக காரணங்களுக்கு இயல்பாகவே பொருந்தும். எடப்பாடி பழனிசாமி புலி உடைச்சாரா? ஆமா புலியை உடைச்சாரு. புலி வித்தாரா? ஆமா புலி வித்தாரு. சொந்த உழைப்புல செய்யறாரு. அவர் சொந்த நிலத்துல உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சு பண்றாரு. கருணாநிதி மாதிரி நான் திருட்டு ரயில் ஏறி வந்து அடுத்தவன் குடும்பத்துக்கு எடுத்து அடுத்தவன் பொண்டாட்டியை எடுத்தா இது பண்ணாரு.
அப்புறம் நாங்க ஆராசா நாங்க டென்ஷன் ஆனா அப்புறம் எப்படி இப்படிலாம் இழுத்து விட்டுருவோம். உன் மனைவி எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? அதுலயே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நீ எங்கெங்க போய் வாய் வச்ச, எதற்காக உங்கள் மனைவி இறந்தார்கள், அதை பற்றிலாம் எடுத்தா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தோண்ட ஆரம்பிச்சா நாரிடும் நாரி. புரியுதுங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் திருட்டுல ஏறி வரவில்லை. உங்க கருணாநிதி மாதிரி ஊருக்கு ஒண்ணு கட்டிக்கிட்டு இல்ல. ஸ்டாலின் வந்து மிசா சட்டத்துல உள்ள போனாரு, மிசா சட்டத்துல உள்ள போனாரு. உனக்கு தெரியுமா அவர் மிசா சட்டத்துல உள்ள போனாருன்னு? யாரு கூட சில்மிசம் பண்ணிட்டு உள்ள போனாருன்னு அது தெரியுமா உனக்கு? ஊர்ல ஒரு பொம்பளை விடுறதுல ஒரு நடிகைகளை விடுறது இல்ல. ஸ்டாலின் அவ்வளவு சில்மிசக்காரனுக்கு சொந்தக்காரன் தான் ஸ்டாலின். அப்புறம் கருணாநிதிக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? அப்ப இவர் வந்து மிசா சட்டத்துல உள்ள போனாராம். மிசா சட்டத்துல உள்ள போனது உண்மையாலுமே சிட்டி பாபு. ஸ்டாலின் மீது விழ இருந்த அடியெல்லாம் அவர் தாக்கிட்டு அவர் இறந்து போனாரு. கடைசி வரைக்கும் அவன் குடும்பத்தையே ஒரு நாய் கூட போய் பார்க்கல அந்த சிட்டி பாபுவை. அப்பேற்பட்ட நன்றி கெட்டவர்கள் நீங்க. இவர் மிசா சட்டத்துல போனாராம். எடப்பாடி பழனிசாமி விவசாயம் இது புலி வித்துக்கிட்டு இருந்தாராம். ஆமா, சொந்தமா உழைச்சு விவசாயி அப்பதான் செய்ய முடியும். அவருன்னா ஸ்டாலின் மாதிரி கருணாநிதி போன்ற பணக்கார அப்பனுக்கு பிறக்கலையே, கருணாநிதி போன்ற திருட்டு பயலுக்கு அவர் பிறக்கலையே, கருணாநிதியை போன்ற ஊருக்கு ஒண்ணு வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் பிறக்கலையே. அவர் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தாரு, சொந்தமா உழைச்சாரு, சொந்தமா கடை வச்சாரு, சொந்தமா வியாபாரம் பண்ணாரு, சொந்த காசுல உழைச்ச காசுல அவரு சாப்பிட்டாரு. சாதாரண கிளைக்கழக செயலாளர் ஆனாரு, ஒன்றிய பொறுப்புக்கு வந்தாரு, மாவட்ட பொறுப்புக்கு வந்தாரு, எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, அப்புறம் ஒரு சிஎம் ஆனாரு, அப்புறம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனாரு. ஏன்னா கருணாநிதிக்கு பிறந்துட்டாருன்றதுக்காக தூக்கிட்டு வந்து வச்ச மாதிரி அவர் வந்தாரு. உழைப்பால் முன்னேறி வந்தவர். அவருடைய உழைப்பை நீ கொச்சப்படுத்த முடியாது. நீ அவருடைய தாயாரை கொச்சப்படுத்திய போதே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். ஆனா என்ன, நாங்க ஏதாவது எதிர்த்து பேசிட்டாங்க, ஐயோ பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஆராசாவை நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, அப்புறம் என்னென்னவோ சொல்லுவேன். அதை அந்த போர்வையில நீ பதுங்கி வாழற, அவ்வளவுதான். அந்த தென்னாவட்டுல நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஆராசாவாக இருக்கட்டும், இந்த ஆர்எஸ் பாரதி அறிவாலய ஏட்டையாவாக இருக்கட்டும், நம்ம சின்னதத்தி பால்டாயிலாக இருக்கட்டும், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. அதிமுகவினர் நாகரிகமாக அரசியல் செய்யக்கூடியவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசிடுவாங்க. வாயை பொத்திக்கிட்டு நீ என்ன பேச வரையோ அதை பேசிட்டு போ, நீ என்ன செஞ்சியோ அதை செய், நீ என்ன செய்ய போறியோ அதை சொல்லு. புரியுதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய பிரச்சாரத்துல நான் இத்தனை விஷயங்களை செஞ்சிருக்கேன், இனிமே இதையெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. ஆனா சின்னதத்தி என்ன பண்ணுது? நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துட்டாரு, எனக்கு ஓட்டு போடுங்கன்னுது. முக ஸ்டாலின் என்ன பண்றாரு? நான் கொரோனா பேஷண்ட்டை பார்க்க போனாலும் ஒரு வாரம் என் பொண்டாட்டி என்கிட்ட பேசல, அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. கனிமொழி என்ன பண்றாங்க? அவரு ஒரு பக்கம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஒரு பிரச்சனை போது கனிமொழி ஓடி போய் அங்க பார்க்கல. இன்றைக்கு கனிமொழியை விரட்டி அடிக்கிறாங்க. இப்படியாக திமுகவினர் அவர்கள் செய்ததை ஒன்று கூட சொல்லி ஓட்டு கேட்கல, செஞ்சிருந்தாதானே சொல்றது இருக்கு. ஆனா மாறாக அதிமுகவினுடைய தலைவர்களை இழிவுபடுத்திக்கிட்டு இன்னைக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா இந்த தமிழக ஊடகங்கள் வந்து அப்படியே அமைதியா இருக்கு, நவதுவார்த்தையும் பொத்திக்கிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து யாராவது ஒண்ணு பேசிட்டாங்கனாக்க அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு தலை சீவி விட்டு ஐயோ ஆபாசமாக பேசிவிட்டார், ஐயோ ஆபாசமாக பேசிவிட்டார்னு இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் அலறி கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் 2026 ஆட்சி மாறட்டும், வச்சு வெளுக்கிற வெளுல ஊடகமாவது கூந்தலாவதுன்னு புட்டிங்க அடிச்சுட்டு ஓடுறலாம் பாருங்க நீங்க. நன்றி.